கடந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் ஏராளம் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய தேவன் நிகழ்காலத்துக்குரியவர். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் டுடே. அதுதான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லவில்லை, இருக்கிறேன் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு அவர் தரிசனமான பொழுது அங்கேயும் கர்த்தர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இருக்கிறேன் என்பவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் கடந்த காலத்தை நினைத்து கொண்டு கடந்த கால தோல்விகள், கடந்த கால ஏமாற்றங்கள், கடந்த காலத்திலே நம்மை வெறுத்த நபர்கள், நம்மை காயப்படுத்தின நபர்கள், நமக்கு ஏற்பட்ட காயங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஒரு கதம்பம் போல மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு சிந்தித்து கொண்டு இருப்போமானால் நிகழ்காலம் வீணாக போயிடும், எதிர்காலம் அழிந்துவிடும். நம்முடைய எதிர்காலத்தின் மேல் அக்கறை உள்ளவர் நம்முடைய தேவன். எதிர்கால வாழ்வின் மேல் அக்கறை உள்ளவர் நம்முடைய தேவன். அதனால தான் கர்த்தர் சொன்னார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ இதோ கண்ணை திறந்து பார். இதோ அப்படின்னா ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see. உன் கண்களை திறந்து பார். எதை பார்? முந்தினதை பார்க்காத, கடந்த காலத்தை பார்க்காத, கடந்த கால வேதனையை பார்க்காத. அதையே பார்த்து உன்னுடைய நாட்களை நீ வீணாக்கி விட்டாய், காலத்தை வீணாக்கி விட்டாய். காலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகம் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறது. உலக மனிதன் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான், அவன் வீணாக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நம்முடைய காலத்தை, நேரத்தை வீணாக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த முந்தினவைகளை நினச்சே காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see. இதோ கண்களை திறந்து பார், நான் ஒரு புதிய காரியத்தை வாழ்க்கையில் செய்கிறேன். காரணம், நீ புதியவன், புதியவள். உனக்குள் இருக்கிற ஆவி ஒரு புதிய ஆவி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோமோ அதுக்கப்புறம் பழசு, பழைய காரியம், பழைய ஏமாற்றங்கள், பழைய தோல்விகள், பழைய தவறுகள், செய்ய தவறியவைகள், நம் கையை விட்டு போனவைகள், நம் கை நழுவி போன வாய்ப்புகள் எல்லாமே பழசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே பழையது. இந்த பழையதெல்லாம் மைண்டை விட்டு அகற்றி இப்போ புதிய காரியத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பாருங்கள், யோசேப்பு வாழ்க்கையில் அவன் அனுபவிக்காத சோதனை இல்லை, அவன் அனுபவிக்காத அருமையான நிந்தை, அவமானம், பயங்கரமான வெறுப்பு, பகை, பொறாமை எல்லாவற்றையும் வாழ்க்கையில் அனுபவித்தவன். அதனுடைய எல்லை வரைக்கும் போனவன், அடிமையாக விற்கப்பட்டவன், பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டவன். இத்தனையின் மத்தியிலும் அவன் இப்பயும் சிறைச்சாலையில் தான் இருக்கிறான், ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறான். இந்த கடந்த காலத்தை நினைத்து, கடந்த காலத்தில் தனக்கு நிகழ்ந்த அந்த அவமானங்கள், நிந்தைகள், இப்பொழுதும் பொய்யாய் பழி சுமத்தி உட்கார்ந்திருக்கிற அந்த சிறைச்சாலை, இதையெல்லாம் நினைத்து அவன் அருமையானவர்களே சுய பரிதாபத்துக்குள்ளே ஒரு விதமான செல்ஃப் பிட்டியில் வாழணுன்னா வாழ்ந்திருக்கலாம். அநேகர் அந்த இடத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுய பரிதாபம், தங்களை தாங்களே பார்த்து பரிதாபப்படுதல். எனக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு இப்படி நடந்திருக்கணும், நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நான் இப்படி செஞ்சுருக்கணும், பாருங்கள் எனக்கு கண்டிப்பாக அது கிடச்சிருக்கணும். இப்படியே நினச்சி 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 காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் அருமையானவர்களே வாழ்ந்து கொண்டிருப்போர் லட்சோப லட்ச விசுவாசிகள், ஆவிக்குரியவர்கள்.
நான் உலகத்தாரை பற்றி பேசலை, விசுவாசிகளுடைய நிலையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இவங்களுக்கு ஆவியில் நிறைவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, இதெல்லாம் சர்ச்சில் நடக்கும். வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா மனசு முழுவதும் இந்த கடந்த கால நினைவுகள், சுய பரிதாபங்கள், தாங்களே இறக்கப்பட்டு கொண்டு இப்படியே வாழ்வது பாருங்கள். நான் ஒரு ஐயோ பாவம், எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி தாங்களே அருமையாலே வருந்தி கொண்டு நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பு அப்படி செய்யணுன்னா உலகத்திலேயே அப்படி செய்கிறதுக்கு தகுதியான ஆள் அவன். ஏன்னா அவ்வளவு அவனுக்கு நடந்திருக்கிறது. ஆனால் அவனுக்கு தெரியும், அப்படி நான் உட்காந்துருந்தேன்னா ஒரு நாளும் சிங்காசனத்துக்கு நான் போக முடியாது. யோசித்து பார்க்குறேன், ஒருவேளை அவன் ரூமுக்குள்ளேயே உட்காந்து, அவன் ஜெயிலில் அவனுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, அந்த ரூமில் உட்காந்து இதையே நினைத்து தன் சகோதரர்களை நினைத்து அருமையானவர்களே தன்னை குழியில் தூக்கிப்பட்ட தன்னுடைய அன்னைமாரை நினச்சி, தன்னை பொய்யாய் பழி சுமத்தின போத்திவாரின் மனைவியை நினச்சி, தன்னை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வந்து போட்ட போத்திவாரை நினைச்சு உட்காந்து வேதனைப்படணுன்னா அதுக்கு அவனுக்கு நாளே பத்திருக்காது. அவ்வளவு காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அவ்வளவு துன்பங்களை அவன் அனுபவித்திருக்கிறான். ஒருவேளை அப்படி செஞ்சுருப்பானா அவன் அந்த பானபாத்திரக்காரனை சந்திச்சிருக்க மாட்டான். பானபாத்திரக்காரனை சந்திச்சிருக்கலனா அவன் அரண்மனையை போய் சிங்காசனத்தை பிடிச்சிருக்க முடியாது. கவனிங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் சிங்காசனத்தை அருமையானவர்களே அந்த சிங்காசனத்துக்கு போக முடியாமல் தவிப்பதற்கு காரணம் இந்த கடந்த கால நினைவுகள். நல்ல வேளை யோசேப்பு அருமையான தேவனுடைய பிள்ளையே அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டு தன்னை பற்றி சுய பரிதாபப்படாமல் எந்திரிச்சு போய் அங்கே துக்கமாக இருக்கிற 2 பேரை இவன் விசாரிக்கிறான் பாருங்க. இன்று நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டான். அப்போ தான் அவங்க தங்களுக்கு அவர்கள் பார்த்த சொப்பனத்தை அவர்கள் சொல்ல, அதற்கு இவன் அர்த்தம் சொல்ல, அந்த அர்த்தத்தின்படி அப்படியே நடக்க பாருங்க, காரியங்களை கர்த்தர் எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறாரு. யோசேப்பு அவனுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றினான். எல்லாம் கர்த்தராக பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிடணும். எல்லாம் நான் உட்காந்து என் மேலே பரிதாபப்பட்டுக்கிட்டே இருப்பேன், அப்படியே பொத்தி படுத்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருப்பேன். இப்படித்தான் அநேகர் தான் நாட்களை வீணாக்கி விட்டார்கள். கடைசியில் கர்த்தரை பழி போட்டாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழும்பு, முந்தினவைகளை நீ நினைக்கக்கூடாது, பூர்வமானவைகளை நீ சிந்திக்கக்கூடாது, அது உன் பொறுப்பு, அது உன்னுடைய பொறுப்பு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அதையெல்லாம் உட்காந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் கர்த்தர் புதிய காரியத்தை செய்யணும். இது வேதத்துக்கு புறம்பாக, வசனத்துக்கு மாறாக கர்த்தர் செய்ய மாட்டார். அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துருச்சோ அதன்படி தான் கர்த்தர் செய்வார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கவனிங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறதுக்கு வாசலை திறக்கிறது எப்படின்னா பழைய காரியத்தை மறக்கிறது. அதனால தான் பவுல் சொன்னார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா பின்னானதை மறந்து முன்னானதை, அது கிரீக்கில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிரீக் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, முன்னானவைகளை நாடுறதுனா ஒரு வேட்டைக்காரன் மிருகத்தை துரத்துற மாதிரி, ஒரு வேட்டைக்காரன் துரத்துற மாதிரி துரத்தணும். அவ்வளவு அக்ரஸிவாக, அவ்வளவு ஆக்ரோஷமாக, அவ்வளவு பலவந்தமாக. இது பழையதை மறந்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோவான் ஸ்நானன் காலம் முதல் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை முந்தி பிடித்து கொள்கிறார்கள். கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இப்போ பழசை மறக்கும் பொழுது தான் ஒரு புதிய எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கிறது, புதிய சிந்தனை தோன்ற ஆரம்பிக்கிறது, புதிய வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களுக்காக கர்த்தர் புதிய எல்லைகளை திறக்கப் போகிறார். இதுவரை நீங்கள் பார்க்காத எல்லைகளுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைப்பீர்கள். இதுவரை நீங்கள் சந்திக்காத எல்லைகளை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். நம்முடைய தேவன் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நேரத்தை வீணாக்கி கொண்டு இல்லாமல் காட்ஸ் டைமிங்காக நம்ம
வெயிட் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆக்டிவாக அதுக்காக நம்ம வெயிட் பண்ணும் பொழுது புதிய எல்லைகளை கர்த்தர் உங்களுக்காக திறக்கப் போகிறார். புதிய எல்லைகளை, புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறது மாத்திரமல்ல, பல புதிய ஆற்றல்களினால் கர்த்தர் உங்களை நிரப்ப ஆரம்பிப்பார். இப்படிப்பட்ட மக்களை தான் கர்த்தர் நிரப்புகிறார். இதுவரை உங்களுக்கு இல்லாத ஆற்றல், இதுவரை உங்களுக்கு இல்லாத ஸ்கில்ஸ் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். நீங்கள் போய் உங்களை அறியாமல் சில புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். புதிய விஷயங்கள் உங்கள் மனதுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். உங்கள் மனதிலே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதே தோன்றும், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது உங்கள் மனதிலே தோன்றும், நீங்கள் அதை பார்ப்பீர்கள். பாருங்கள், பழச மறக்கும் பொழுது நம்முடைய மனது வித்தியாசமாய் சிந்திக்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய மனது வித்தியாசமாய் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற மறைந்திருக்கிற சில ஆற்றல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. புதிய ஆற்றல்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். புதிய ஆற்றல்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். புதிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, புதிய கனெக்ஷன்ஸை கொடுப்பார். புதிய மக்களோடு நம்ம இணைச்சி விடுவார். இதெல்லாம் நடக்க போகிறது. நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். அருமையானவர்களே, நாம் புதுசாக அருமையான தேவனுடைய பிள்ளையே முன்னேறி செல்ல வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏன்னா முன்னானவைகள்னு ஒன்று இருக்குது, முன்னானவைகள் பின்னானவைகள்னு ஒன்று இருக்குது. அது மறக்கப்பட வேண்டியவை. முன்னானவைகள் ஒன்று இருக்குது, அது நாடப்பட வேண்டியவை. அதை நாட வேண்டும், துரத்த வேண்டும். ஒரு விசுவாசத்தோடு, விசுவாச பிரயாசத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு தொடர்ந்து முன்னேறும்படி கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு புதிய கனெக்ஷன்ஸை கர்த்தர் கொடுப்பார். புதிய மக்களோடு கர்த்தர் உங்களை இணைப்பார். அந்த புதிய இணைப்புகள் உங்களை புதிய இடங்களுக்கு கொண்டு செல்ல, புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல அது உதவியாக இருக்கும்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா அந்த கடந்த காலத்தை மறக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதை வாயை திறந்து சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் நான் மறக்கிறேன், அவைகளை தூக்கி குப்பையில் எறிகிறேன். எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற புதிய உயரத்தை நான் தொட்டு ஒரு புதிய மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அதுக்காக நீங்கள் வசனம் பழைய வசனமாக இருக்கும், ஏற்கனவே நீங்கள் பல முறை வாசித்த வசனமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வாஞ்சியோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்கும் பொழுது ஏற்கனவே படித்த வசனம், ஆனால் அதுக்குள்ளே இருந்து புதிய வெளிப்பாடுகளினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். இந்த புதிய வெளிப்பாடுகள் உள்ளே வரும் பொழுது நான் சொல்கிறேன், புதிய கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும். புதிய கீழ்ப்படிதல்னால் இதுவரைக்கும் கீழ்ப்படியாத சில காரியங்கள், இதுவரைக்கும் செவி சாய்க்காத சில காரியங்களுக்கு நியூ எஸ், புதிய ஆம், எஸ் லார்ட் புதுசாக சொல்லி அந்த புதிய எல்லையை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடரும் பொழுது தேவனுடைய டைமிங் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய நேரம், அந்த குறித்த நேரம், உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நேரம், அது உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாய் உங்களை மாற்றும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் புதிய எல்லைகளுக்குள்ளே போகட்டும். கர்த்தாவே, புதிய ஆற்றல்களினால் நிரப்பப்படட்டும். புதிய திறன்கள் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். இதுவரை தனக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போது இருக்கிறதாய் மாறட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட புதிய காரியங்களுக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல் நீர் செய்கிற புதிய காரியத்துக்கு தங்களுடைய இருதயத்தையும் மனதையும் மனக்கண்களையும் திருப்புகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். கர்த்தர் பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் நீர் செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you. Jesus loves you.